ஒரு டீ சாப்பிட்றதுக்கு ஒரு பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு 1 கிலோமீட்டர் போகலாம் 2 கிலோமீட்டர் போகலாம். அப்பயே சொன்னேன் ஒழுங்கா நம்ம ஏரியா ஜம்ஜம்லேயே குடிக்கலாம் அப்படின்னு. கேட்டீங்களா? வெளியூர்ல இருந்து நாங்க வந்துட்டோம்னா கொஞ்சம் சௌகரியத்துக்கு ஆச்சு. நம்ம ஏரியா ஜம்ஜம்லேயே டீ குடிக்கலாம் அப்படின்னு. சூப்பர். சொல்ல வேண்டியது நானு. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது ப்ரோ. எதுவாக இருந்தாலும் நான் தான் சொல்லுவேன். டீ எங்க தம்பி டீன்னு வரல. அந்த வந்து டீ என்னைய போட்டு பாழா படுத்துறீங்க. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இந்த டீ கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேர் எதுவுமே கிடையாது. நாங்களுக்கு காட்டணும்டா கேமராமேனா. ஒரே இடத்துல வச்சுருந்தா கேமராமேன் கிடையாதுடா. என்னடா பொசுக்குன்னு மலையாளம் பேசிவிட்ட? நீங்க காட்டணும். நான் காட்டேன். இடம் வந்து பேசுறாங்க பாஸ். அங்க பாத்தீங்களா அந்த டீ கடை வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பேருமே கிடையாது. இதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து புதுக்கோட்டை போகும்போது கீரனூர் ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிராசிங் இருக்கும். அந்த கிராசிங் கிட்ட ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அந்த பள்ளிவாசலுக்கு ஆப்போசிட்டா அப்படி பாத்தீங்கன்னா அந்த டீ கடை இருக்கும். நான் லாஸ்ட் பிளாக் வந்து சொல்லியிருந்திருப்பேன். இந்த சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வாஷிங் கடைக்கு போயிருந்திருப்போம். அப்போ இந்த கடையை சொல்லியிருப்பேன். டீயும் பஜ்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மிளகா பஜ்ஜி சொல்லியிருந்தேன்னா, இந்த நாய் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பிடிச்ச பிரெட் பஜ்ஜி வாங்கி தின்னுட்டு இருக்கான். ஏன்டா அப்படி குறுகுறுன்னு பாக்குறேன்? இன்னும் பாத்தீங்கன்னா டீ இல்ல ஏன்டா பறக்குற? நானடா டீ மாஸ்டர். பைத்தியாரன் போய் மாஸ்டர் இருக்காரா உள்ள, அவர்கிட்ட போய் கேள்ற. அந்த டோக்கன் இருக்கு பாரு, எடுத்துக்கடா. எங்க இருக்கு? யோகபா இன்னும் ஏதோ புதையல் எடுக்கிறோம். ஒண்ணு மட்டும் பெருசா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நாங்க காசு கொடுக்காம பஜ்ஜின்ட்டீங்க திருட்டுத்தனமா சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா அவங்க மண்டை மேல அடிச்சு தம்பி ஃபர்ஸ்ட் டோக்கனை வாங்குங்க, காசை கொடுத்து அதுக்கப்புறம் தான் டீ பஜ்ஜி சம்பந்தமே நின்றுகிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அங்க எங்க அண்ணன் ஒரு ஆள் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. உள்ளரவா என்ன ப்ரோ? பண்ணல நானும் இப்பதான் வந்தேன். இந்த பக்கம் பாக்கவே முடியல. வரல டீ வாங்க இதை கொடுத்து டீ வருமா? விடுங்க ப்ரோ, செத்தா ஒரு வாட்டி தானே சாவ போறோம். என்ன சொல்றீங்க? கரெக்டு தானே? எப்படி கோர்த்து விடுது பாரு. மைக் பயந்துட்டீங்களா? பாம்பு கேம் வச்சிருக்கேன்னு. நீண்ட நேரத்துக்கு பிறகு 4 மணி நேரமா போராடி எங்க அண்ணன் 4 டீயை வாங்கிட்டு வந்துட்டாரு. உனக்கு ஒரு அவார்டே கொடுப்பானே. எங்க போனாலும் சேஸ் தான். எனக்கு அந்த பழக்கம் இல்ல பாஸ். சேஸ் அது என்ன என்னமோ வர மாதிரி முக்குற நம்ம கேமராமேனுங்க எப்படி தெரியுமா? சிலை மாறிட்டேன். கேமரா கொடுத்து ஒரு வீடியோ எடுறானா இப்படியே நிப்பாங்க. சிலையா செஞ்சு வச்சா கூட அது கொஞ்சம் கூட காத்துக்கு அங்கிட்டு இங்கிட்டு நகரும். ஆனா நம்ம கேமராமேன் அங்கிட்டு இங்கிட்டு நகரவே மாட்டாங்க. சரி இந்த பக்கம் வந்து சரி ஓயாம ஆர்ன் அடிக்காத. நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு. தலுக்கு முழுக்கு சூப்பரா இருக்கு. எடுப்பாருன்னா கிளி வந்துருவியா? நல்லா இருக்கு. எங்க எடுப்பே இந்த லாட்ட விளாடுறிய ஒன்ன மாதிரி பச்சை பொறுக்கி நான் இல்லடா. கத்தாதீங்க. பொறுக்கி பயல பொறுக்கி ஜென்ரலா கேட்கலாம். தனியா கேட்கறோம் ப்ரோ. கண்ணுல டீ ஊத்தி வச்சு ப்ரோ. டீ சூடாதா கொஞ்சம்? நக்கல்யா அவனுக்கு. ஓ டீ குடிக்கிறத கீழே தான் ஊத்திட்டு இருக்கேன். சூப்பரா இருக்கு, டீ நல்லா இருக்கு. தயவு செய்து குடிக்க விடுங்க. 60 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்த டீயை குடிக்கிறது அது ஒரு தனி சுகம். 2 கிலோமீட்டர் இருக்கு நம்மளுக்கு. அந்த டீயோட போனா வாங்கி சாப்பிடுவோம். குடிகார பையில நீங்க என்ன குடிகார புறம்போக்குகளா? இதனால சேராதீங்க ப்ரோ, உருப்பிட மாட்டீங்க. இவன் கூட சேராட்டி உருட்டு கிழிச்சிருவாரு. இவன் தண்ணி தெளிச்சு விட்டுட்டாரு. அதனாலதான் காலையில 8 மணிக்கு நல்லா மங்களகரமா பொட்டுக்கிட்டாலும் வச்சுட்டு வீட்டு விட்டு வெளியே வருமா. நைட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு போ. நைட்டு 11 மணிக்கு யாரும் என்ன வீட்டுக்கு போட்டிருக்க பேண்ட் தலை மேல இருக்கு. நைட்டு 11 மணிக்கு யார் வீட்டுக்கு விடுறான்? யார் விடுறா? விடுறான். பாத்தீங்களா? அவன் எல்லாமே செஞ்சுட்டு உங்களை சொல்றான். பாத்துக்கோ, அது நல்லதுக்கு இல்ல. டைவ் சரிஞ்சு நின்றும் பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நேற்று சிக்கன் சாப்பிட்டே நல்லா இருந்துச்சா? சிக்கனு நல்லா இருந்துச்சு. எங்க சைடிஸ் எல்லாம் சாப்பிட்டல சிக்கன். நாய்க்குட்டியோட விளையாண்டு இருந்தேன். சரக்கு பாதி கட்டி முடிச்சு விட்டாங்க. சரக்கு போச்சு பாஸ். சரி ஓகே, நம்ம வந்து பாத்தீங்கன்னா டீயை குடிச்சு முடிச்சாச்சு. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் இருக்கு இந்த வீடியோல. அது என்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கறத நம்ம மோட்டோ வ்ளாகிங்ல சொல்றேன். வீடியோக்குள்ள போய் முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட சேர்த்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவு செய்து ஆல்ல போட்டுங்க. அப்புறம் கண்டிப்பா போஸ்ட் பண்ற நோட்டிபிகேஷன் வரும். போலாமா?
ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ குடிச்சிட்டு இங்கே வந்து கிளம்பியாச்சு. இங்கே பாருங்க ப்ரோ, டிஃப்ரெண்ட் ப்ரோ. நம்ம ஏரியா வண்டி தான், ஸ்ரீரங்கம் வண்டி ப்ரோ. வேற லெவலில் இருக்குது ப்ரோ. எப்படி இருக்குது பாருங்க ப்ரோ. பார்க்குறதுக்கு ஒரு ஜெய்ஜாண்டியாக இருக்குது ப்ரோ வண்டி. அப்பா கைஸ் இங்கே பாருங்க கைஸ், 2 கோடி ரூபா ரோட்டில் ஊர்ந்து போயிட்டுருக்கு பாருண்ணா. TN48 திருச்சி வண்டி தாங்க. ஐயோ வண்டி பார்க்குறதுக்கே வேற ஒரு ரகமாக இருக்குங்க. அப்பா அது பவர் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. அவரை நிப்பாட்ட முடியுமான்னு கேட்போமா? ஆனால் ஒரு நிமிஷம் நிப்பாட்ட முடியுமா? கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப்? யா அப்பா வண்டி நிப்பாட்டலான்னு சொல்கிறாங்க. ஆனால் நிப்பாட்டலான்னு சொல்கிறாருண்ணா. அவனுக்கு அப்படியே போயிட்டானுங்கண்ணா. ஆனால் வேற லெவல்ண்ணா. ஆனால் உண்மையிலே தங்கமான மனுஷன். வண்டியை நிப்பாட்டுறேன் அப்படி சொல்கிறாரு. ஒரு கேன் யூ ப்ளீஸ் ஸ்டாப் ஓவரியா? ஐயோ ரொம்ப பிடிச்ச காருங்க, அதனால தான் டக்கு நிப்பாட்டிலாம் கேட்டுட்டேன். நான் யார்ட்டையுமே இது மாதிரி கேட்டதில்லை. ஓகே ஓகே டன்னா. ஐயோ வேற லெவலுங்க வண்டி பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க. தேங்க்யூண்ணா. திருச்சியா நீங்கள்? ஓகேங்கண்ணா. மை நேம் இஸ் அசார்ண்ணா. நானும் திருச்சி தான். ஜஸ்ட் நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன், அப்லோட் பண்ணல. நோ இஷ்யூஸ் தானே? ஓகே தேங்க்யூ. யுவர் நேம்ண்ணா? குட் நேம். ஓகேங்கண்ணா. அண்ணா ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோண்ணா வருது? 1.35, அரௌண்ட் 1.5 crores. ஓகேங்கண்ணா. ஆன் ஷோரூம்னா? ஷோரூம் எங்கே? கோயம்புத்தூர். ஓகேங்கண்ணா. ஸ்ரீரங்கம்மா நீங்கள்? கண்டோன்மெண்ட். ஓகேங்க. ஆனால் சுப்பிரமணியபுரம்ண்ணா. எஸ்பி ஆஃபீஸ் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில். நிறைய டைம் பார்த்துருக்கேன். ஓகேங்கண்ணா. நைஸ் டு மீட்ண்ணா. எனி சான்ஸ் நம்ம ரைட் பண்ணலாண்ணா. ஓகேங்கண்ணா. ஓகே ஷுவருங்கண்ணா. ஓகேங்க வச்சுண்ணா. பாய். ஆனால் உண்மையாலே வேற லெவல்ண்ணா. ஐயோ 1.5 கோடி ரூபா கார் எப்படி போயிட்டுருக்கு பாருண்ணா. இதெல்லாம் எனக்கு செம்ம ட்ரீமுண்ணா. அந்த கார்லாம் வாங்கலாம் கன்ஃபார்மாக. நம்மளோட ட்ரீம் ஒரு நாள் அச்சீவ் ஆகும்ண்ணா. நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்பா இந்த காரை பார்ப்பேன். ஏதோ அர்த்தமாக டீ கடை. இதுதானா மனுஷங்கிறது. சொன்னோன்னு நிப்பாட்டிட்டார் பார்த்தீங்களா. ஒரு சில பேர்லாம் அந்த ஹெட் வெயிட் காட்டுவாங்க, ஆனால் இவர் அப்படி கிடையாது. திருச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2 டிஃபெண்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணச்சூரில் ஒரு எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்காங்க, கதிரவன். அவங்க ஒரு டிஃபெண்டர் வச்சுருக்காங்க. இந்த வண்டியை நான் அடிக்கடி பார்த்துருக்கேன். பட் ஆனால் ஓனர் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இந்த காரோட ஓனர்னா பேசினவங்க தான். அவங்கள்ட்ட பேசினோடனே அவங்க பாருங்கள் நிப்பாட்டி. ப்ரோ நான் இந்த மாதிரி எந்த கார்ட்டையுமே கேட்டதே கிடையாது ப்ரோ. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. வேற லெவலு. ஆட்டோமொபைலில் ப்ரெஸ் உள்ளவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இந்த வண்டியா. ஒரு தடவை லெஃப்டில் ஓட்டி பார்த்தோம்னா சொந்தமாக வைக்கலாம்னு தோணும். அதேதான். ஆளுங்க எல்லாரும் உள்ளார சமக்கத்தான் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா. தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு, டர்பன்லாம் வச்சுக்கிட்டு வேற லெவலில் போயிட்டுருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வண்டி நம்பரை பார்த்தோன்னே தமிழ்நாடு நம்பராக இருக்குது. இது நம்ம திருச்சி நம்பர் ஆச்சு. ஆனால் உள்ளார உட்காந்துருக்கவங்களாம் பார்த்தா பஞ்சாபிஸ் மாதிரி இருந்தாங்க. கவனிச்சிக்கலாங்க. அந்த டர்பன்லாம் கட்டிக்கிட்டு அவங்க தாடியெல்லாம் பார்க்கவும் நான் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா இது நினச்சேன், அவங்களெல்லாம் பஞ்சாபிஸ் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் அவர் இறங்கினோடனே கொஞ்சம் இங்கிலீஷில் வேறு பேசினாங்க. நான் வந்துட்டு சரி அப்போ உண்மையிலே பஞ்சாபி தான் போலக்கு, அவங்களுக்கு தமிழ் தெரியாது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அண்ணன் தமிழ் பயங்கரமாக பேசுகிறாரு. சூன் வாழ்க்கையில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பெரிய கார் வாங்குறோம். என்னண்ணே சொல்கிற? வாங்குவோமா மாட்டோமா? வாங்குகிறோம். அந்த நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சர்ப்ரைஸ் உங்கள்கிட்ட நான் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னோட ரொம்ப நாள் ஒரு ட்ரீம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேற போகுது. என்னன்னா அவங்க எல்லாத்துக்குமே தெரியும், அதாவது பழைய சப்ஸ்கிரைபர்ஸுக்குலாம் தெரியும். நம்மளோட பிக் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா 2020 நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேல், அது நம்ம வீட்டில் வச்சு தான் நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எனக்கு ரொம்ப நாள் கனவு, நம்ம எப்படியாவது ஒரு கடையாக ஓப்பன் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கனவு வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் இப்போ நிறைவேற போகுது.
நம்ம கறி கடைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் கடையை வந்து ரெனோவேட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம அக்சசரி ஷாப் ஓப்பன் பண்ணுறதுக்காண்டி சூன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 30% ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் மேக்ஸிமம் ஒரு 1.5 month 2 monthக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 100% ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம அக்சசரி ஷாப்பை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் திறந்துடலாம். என்னோட பெரிய ட்ரீமே அதுதான். என்னோட மெயினான திங் வந்து என்னோட மெயினான யோசனை வந்து என்னென்னா, அந்த ஷாப் வந்து முழுக்க என்னோட ஓன் காசில் வந்து நான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் என்னோட ஒரு ஆசையே. நான் ஆரம்பிக்கும் போதும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல், எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் சொந்தமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆரம்பித்தேன். அது படிப்படியாக அதில் நான் கஷ்டப்பட்டு ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்தாச்சு. பட் ரொம்ப நாள் ட்ரீம் வந்து ஒரு கடையாக ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சூன் அந்த ட்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த ட்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைவேறிடுச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷம். இங்கே பாருங்க, அந்த டிஃபெண்டர் நம்ம அவங்கள கிராஸ் பண்ணுறோம், அவங்க நம்மளை கிராஸ் பண்ணுறாங்க. ஐயோ வேறு லெவலுங்க. வண்டியோட லுக்கு தான். இந்த வண்டியை உட்காந்து ஒரு நாள் இல்லை ஒரு வருஷம் ஃபுல்லாக உட்காந்து பார்க்க சொன்னால் நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு பிடிச்ச வண்டி. டிஃபெண்டரோட பவர் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ அந்த காரில் இருக்கார்ல, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருந்தார் அந்த டிஃபெண்டர் காருக்கு. அவர் லைட்டாக தான் ஒரு ப்ரெஸ் பண்ணார் ஆக்சலரேட்டரை, வண்டி வந்து பார்த்திங்கன்னா புஷ்ஷுன்னு போச்சுங்க. சரியான பவர். ஆஃப் ரோடு வெஹிக்கலில் பவர் சொல்லவே வேணாம். அதுவும் லேண்ட் ரோவரு எப்படி இருக்குன்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த லைட்டை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு. அப்பா, அது ரொம்ப ஒரு கிளாஸாக இருக்குது. ரொம்ப அல்ட்டிக்காமல் ஒரு மாதிரி சிம்பிளாக கிளாஸாக இருக்கும்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த காரு தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. அது ஏனே தெரியல, எனக்கு இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அல்டிமேட்டாக இருக்குது பாருங்கள். அந்த பாக்ஸ் ஷேப்பில் வந்து பாருங்கள், ரெண்டு சைடுமே பெருசாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் சின்ன லைட்டு 2 கொடுத்துருக்காங்க பாக்ஸ் ஷேப்பில். சூப்பராக இருக்குங்க. வண்டி நம்பரும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் TN48 BJ 1111. சரியான ஒரு ஃபேன்சி நம்பரு. தலைவர் இவரும் அப்போலேருந்து அவருக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஆனால் அவர் முந்தின பாடு கிடையாது. அவர் முந்த விட மாட்டேங்கிறார். அவர் லைட்டாக புஷ்ஷுன்னு ஒரு அழுத்தினாருன்னா வேறு லெவலில் போயிடுது காரு. சரி, ஓகேங்க, நம்ம தாண்டியாச்சு, அவ்வளோதான். அவரை தாண்டி நம்ம போக வேண்டியதுதான். எவ்வளோ நேரம் தான் நம்மளும் அந்த காரை ரசிச்சுக்கிட்டே இருக்கிறது. நம்ம வீடு போய் சேருவோம், எல்லாமே நடக்கும். சூன் நம்மளும் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லக்ஸரி கார் வந்து வாங்குவோம். இதெல்லாம் ஆஃப் ரோடிங்கில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மண்ணுக்குள்ளார விட்டு ஒரு ஆட்டி எடுக்கிறாங்க. வேறு லெவல், அப்படியே ராஜா மாதிரி ஓட்டலாம். எனக்கு தெரிஞ்சு டிஃபெண்டருக்கும் Z900க்கும் பவர் வைஸ் வச்சு பார்த்தா இது வந்து 2 வீலரு 250 கிட்ட போகும். டிஃபெண்டர் எனக்கு எவ்வளோ போகுங்கிறது தெரியாது. பட் ஆனால் என்னோட மைண்ட் செட் படி டிஃபெண்டரை விட இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடு அதிகமாக போகும்னு நான் நினைக்கிறேன். பட் ஆனால் அந்த காரு வேறு லெவலுங்க. எனக்கு கம்பேரிசன் வந்து எனக்கு தெரியாது, ஏன்னா நான் முன்ன பின்ன அந்த கார் ஓட்டினது கிடையாது. ஆனால் ரொம்ப பிடிச்ச காரு. அப்சல்யூட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராக்லலாம் ஓட்டுவாங்கள்ல, யார் அவன் எப்படி போயிட்டுருக்கான். கார் மேலே தான் தப்பா. அவர் பார்த்து நடு ரோட்டில் வந்து காரை நிப்பாட்டி வச்சிருக்காரு பாருங்க. ஐயோ. எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப் வந்து சூப்பர் பைக்குக்கும் சூப்பர் கார்ஸுக்கும் கம்பேர் பண்ணும்போது இனிஷியலில் வந்து சூப்பர் பைக் தான் எனக்கு தெரிஞ்சு பவராக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் காராக இருந்துச்சு அப்படின்னா எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் வந்து அடிச்சிடும். பட் இனிஷியல் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் பைக் தான் போகும். பட் ஆனால் டிஃபெண்டர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் கிடையாது, அவர் வந்து ஆஃப் ரோடிங் கார். அது வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் செம்ம பவராக இருக்கும். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டாப் அண்ட் இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆனால் எந்த அளவுக்கு உண்மைங்கிறது எனக்கு தெரியலை. பட் ஆனால் நான் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருக்கேன் அந்த யூடியூப்பில். அந்த ட்ராக்லலாம் இருப்பாங்க பார்த்திங்களா சூப்பர் பைக்குக்கும் சூப்பர் காருக்கும். ஸோ அதை நான் அசம்ஷன் பண்ணி தான் சொல்கிறேன். பட் எதுவாக இருந்தாலும் நம்ம ட்ராக்கில் வச்சு ஓட்டி பார்த்தா தான் தெரியும். ஆனால் ஐயோ, அந்த வண்டியை ஒரு வாட்டியாவது எடுத்து அந்த ஆஃப் ரோடிங்லாம் ஓட்டி பார்க்கணுங்க. அது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. சூன் நம்மளோட ஆசையும் நிறைவேறும். நம்ம என்ன நினச்சி பார்த்தோமா இந்த மாதிரி சூப்பர் பைக்லாம் ஓட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆசையெல்லாம் நம்மளுக்கு நடக்கலை. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம காரும் ஒரு நாள் வாங்குவோம், ஓட்டுவோம், நடக்கும். எப்போயா இருந்தாலும் அது நடக்கும். அட்லாஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வீடு வந்து சேர்ந்தாச்சு. இதுக்கு அப்புறமும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. வாங்க அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கண்ணுக்குள்ள அந்த டிஃபெண்டர் வண்டி மட்டும் தான் இருக்குது. அந்த பேக் லைட்டாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரண்ட் லைட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கவே வேறு லெவலில் இருந்துச்சு. அப்சல்யூட்டாக எல்லா கார் லவர்ஸுக்குமே அது வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கும். கார் லவர்ஸ்னு மட்டும் கிடையாதுங்க, பைக் லவர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை பார்த்தா ரொம்ப பிடிக்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அது இன்னும் என் கண்ணுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, ஓகேங்க, அதுலேருந்து நம்ம வெளியே வருவோம். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது என்ன சர்ப்ரைஸ்னால், இப்போ செரி ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கால் பண்ணி
நம்ம வந்து பார்த்திங்கன்னா Z9 எடுத்தது வந்து காட்ட போகிறோம். அவர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் ப்ரோ, டெலிவரி அப்படியே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி எடுக்க போகிறேன் ப்ரோன்னு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரினில் ரைட்டில் இருந்தார். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரால் வர முடியலை. இப்போ நம்ம வீடியோ கால் பண்ணி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம Z9 வந்து இப்போ காட்ட போகிறோம். வாங்க கால் பண்ணலாம். ப்ரோ ப்ரோ நீங்கள் தான் ப்ரோ ஜாலியாக இருக்கீங்க ப்ரோ. ஒரு மனுஷன் நிம்மதியாக இருந்துடக்கூடாது, இருந்தா இங்கிட்டு எந்தெந்த சைட்ல இருந்து ப்ரோ ஊர் உலகம் அப்படிதானே ப்ரோ நினைக்குது. வேணாம் வேணாம் வன்மம் வேணாம். சரி ப்ரோ, நான் ஒரு விஷயம், நான் டெலிவரி எடுக்க போறேன்னு சொன்னேனே, பார்த்தீங்களா? பரவாயில்ல, ஞாபகம் வச்சிருக்கீங்க. எடுத்தாச்சு ப்ரோ. இங்கே பாருங்களேன், வீட்டுக்குள்ளார எல்லாம் படுக்கிறதுக்கு தான் வீடு செட் பண்ணி வச்சிருப்பாங்க. நான் பாருங்க கையை அவுத்து போடுறது, வண்டி நிற்கிது, இங்கே பாருங்க இங்கே ஒரு வண்டி நிற்கிது ப்ரோ. அதுக்கப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு? ரைட்லாம் பண்ணுறீங்களா சென்னையில்? ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக மீட் பண்ணுறோம். அப்பயும் வந்து இப்படி சொல்லிடாதீங்க. அங்கே வேறு என்னோட செல்லக்குட்டி வேறு ஒன்று அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கீங்க. சொல்லாமலாம் எடுத்துட்டீங்க பார்த்தீங்களா? நான் வெளியே போயிட்டு இருக்கேன் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கால் பண்ணப்ப எத்தனை வாட்டி நான் ஃபோனில் பேசும்போது ப்ரோ BMW ப்ரோன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் ஒரு வாட்டி அதை சொன்னீங்களா எடுக்க போகிறப்போ? இதெல்லாம் அநியாயம் ப்ரோ. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. சரிங்க ப்ரோ, இதை தான் வந்து காட்டிடலான்னு எனக்கு ஒரு ஆசை, அதனால தான் காமிச்சிட்டேன். சூன் நம்ம இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்துடுவேன் கண்டிப்பாக. இந்த மண்டே ஆர் டியூஸ்டே கன்ஃபார்மாக வரேன். இன்றைக்கி கிளம்புறதா இருந்துச்சு, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிரச்சனைனால கிளம்ப முடியல ப்ரோ. ப்ரோ என் கூட உள்ளவங்க தான் இப்படி பேசுகிறாங்களோ, நீங்களுமா ப்ரோ? ஏன் ப்ரோ இவ்வளோ ஒன்றுமா என் மேலே எல்லாத்துக்கும்? நான் ரொம்ப நல்ல பையன் ப்ரோ. கல்யாணம்லாம் பண்ணாம ப்ரோ, எனக்கு அண்ணன் நீங்கள் இருக்கீங்க, நீங்களாம் கல்யாணம் பண்ணாமல் நான் எப்படி ப்ரோ? அதான் சொல்லுங்க பாப்பா. இங்கே பாருங்க, எனக்கு முன்னாடி நீங்கள், உங்களுக்கு முன்னாடி இவன் இருக்கான். நீங்களாம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் முடிப்பேன், கவலைப்படாதீங்க. பாருங்க போயிட்டு. அது சரி செட்டு சார் ப்ரோ. இல்லை ப்ரோ, நீங்கள் கூடிய சீக்கிரம் இந்த வருஷத்தில் கல்யாணம் பண்ணிடுவீங்க, நான் கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன் ப்ரோ. அப்போ இவர் நம்ம விளாகலாம் பார்த்துட்டு தான் இருக்காரு ப்ரோ. ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வண்டியை வச்சது தப்பா? சரி ப்ரோ, கூடிய சீக்கிரம் காலங்காலமாக பார்த்து ஒரு பொண்ணை பார்த்துக்கிட்டு. என்னது ப்ரோ? அதெல்லாம் இல்லை, நான் அன்னைக்கே நான் உங்களுக்கு கால் பண்ணேன், நீங்கள் எடுக்கலை. நம்ம எப்படா கால் பண்ண அவருக்கு? நீங்கள் சபரிமலை போயிருந்தீங்க தெரியுமா? அப்போ கால் பண்ண, நீங்கள் கால் அப்போ கட் பண்ணீங்க. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ வரேன் ப்ரோ. ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸோடு வரேன். நாங்கள் ஃபன் பண்ணுறோம் ப்ரோ, ஆனால் கன்ஃபார்மாக ரைட் பண்ணும் ப்ரோ. அந்த S1000 நான் ஓட்டி ஆகணும் ப்ரோ. ஓகே ப்ரோ. அவர் சன்னி ப்ரோக்கு பரவாயில்லையா ப்ரோ காலு? ஓகே டன் ப்ரோ. சரிங்க ப்ரோ, நேரில் மீட் பண்ணுவோம் சூன். டாட்டா பை பை. நீங்கள் தான் பெரிய கை. சரி ப்ரோ, பாய். பாருங்க ஓடுறாரு பாருங்க அண்ணன். சரி பாய் ப்ரோ, நம்ம நேரில் சந்திப்போம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த சர்ப்ரைஸ். என்னென்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணியிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் ரைட்டில் இருந்தனால அவர் வந்து வர முடியலை. அவரோட கராஜிக்கு, அதாவது ஓப்பனிங் வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாரு. நீங்கள் எல்லாருமே அந்த vlog வந்து பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம கார் வந்து பார்த்தீங்கன்னா சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு நம்ம போயிட்டுருக்கப்போ. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாதியில் ரிட்டன் ஆகிற மாதிரி ஆகிடுச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் நான் போயிட்டு அவர் கராஜில் போய் அவர் மீட் பண்ணுறேன் அப்படின்னு நான் vlogல வந்து சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா சரி ப்ரோ மீட் பண்ணி அவரோட சேர்ந்து நம்ம ஒரு ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுவரை நம்மளோட சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தயவுசெய்து ஆல்ல போடுங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக போஸ்ட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வரும். டாட்டா பை.